வணக்கம் அனைவருக்கும். நான் தமிழ்ராஜா ஃப்ரம் தமிழ்மதி ஃபுட் அண்ட் ஹெர்ப். இன்றைக்கி நலங்கு மாவோட கிரைண்டிங் ப்ராசஸ் தான் காமிக்க போகிறேன். நலங்கு மாவில் 29 இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறோம். இந்த மிஷினில் போட்டு அதை உடச்சி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அது ஒன்றும் பாதியமாக அப்படி உடஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை அரைப்போம். அரைக்கிறது ஒரு 2 டைம்ஸ் 2 பேட்சஸாக அரைப்போம். ஒரு 3-4 டைம்ஸ் அரைச்சிடுவோம். அரைச்சாலுமே அது ரொம்ப ஃபைன் குவாலிட்டியெல்லாம் வராது. கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்கின் ரொம்ப சாஃப்டான ஒரு சென்சிட்டிவான பார்ட்டு. ஸோ நம்ம மைல்டாக கூட குறகுறப்பாக இருக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்போம். ஸோ அதை கூல் டவுன் பண்ணாமல் அரைச்சோன்னா ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா ரெஸ்ட் விட்டுருவோம். 4 ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் எடுத்து 3-4 டைம்ஸ் அரைப்போம். எவ்வளோ ஃபைனாக தெரிஞ்சால் கூட அதில் மைல்டாக ஒரு சொரசொரப்பான பார்ட்டிக்கிள் இருக்கும். ஏன்னா நம்ம போடுற ஐட்டம்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹார்டான ஐட்டம்ஸ். ஸோ இந்த மிஷினில் அரைக்கலான்ட்டு இதுக்காகவே ஒரு மிஷின் வாங்கினோம், இந்த ரெட் கலர் மிஷினு. ஆனால் கூட அந்த ப்ளூ கலர் மிஷின் கொடுக்குற ஆத்தென்டிக்கான ஒரு நைஸ் குவாலிட்டியே இது கொடுக்க மாட்டேங்குது. குவாலிட்டி தான் முக்கியன்றதுக்காக தான் இந்த ப்ளூ கலர் மிஷினில் போடுறோம். இதில் நிறைய வேஸ்டேஜ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நான் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறேன்.